ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் வெஜ் கிச்சன். சிம்பிள், அதே சமயத்தில் ஹெல்தியான ராகி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு 1 கப் ராகி மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, பொடியாக கட் பண்ண வெங்காயம், துருவின கேரட், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், துருவின இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து 1 கப் ராகி மாவுக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவோட கன்சிஸ்டன்சி ரவா தோசை பதத்துக்கு இருக்கணும். நல்லா சூடான தவாவில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். மார்னிங் இட்லி தோசைக்கு பதிலாக 1 டைம் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.